பெற்று வராங்கல்ல, கலைவல்லர்கிட்ட வந்துட்டு அங்க மட்டும் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை அவங்க காட்டுவாங்க. நம்ம கிட்ட இருக்குது கலை, ஆனா அங்க உதவி செய்ய வந்து வாழும் கலையா இருக்கு. அப்போ இவ்வளோ காலம் தேடி தேடி வந்து பட்ஜெட்டுமார கேட்டாங்க, மூச்சுமார் உதவியை கேட்டுக்கினாங்க. கலைவல்ல மகத்துக்கிட்ட வந்ததுமே ஒரு மாற்றத்தை காட்டுவாங்க. அந்த மாற்றத்தை என்னன்னாக்கா, அவங்க வாருங்கள் அப்படின்னு தாயின் மிக்கங்கருன்னு தனிக்கலா நிதியோரே அப்படின்லாம் அவங்கள கூப்பிட்டு வச்சுட்டு இளநீர் கொடுப்பாங்க. அங்க இளநீர் கொடுத்து களைப்பார சொல்லுவாங்க. அந்த களைப்பா ஆத்தின உடனே இவர்கள் சொல்லுவாங்க, பிரம்ம தேடு கூட சலிப்புகள் அனைத்துமின்னால் சுமந்தழுத்து வந்த என்றன் நிலைப்புறும் பிறப்பே இங்கோர் நிச்சய குறிப்புள்ளானோம் வலைப்படும் மானான் என்று வழங்கிய வழிபாடெல்லாம். அவங்க கலைவல்லர் அந்த இளைஞரை கொடுத்து கலை ஆற்றினதுமே அவங்களுக்கு ஒரு திடம் வந்து ஒரு குறிப்பு திட்டமாய்ப்படுது. என்ன இருந்துச்சுன்னா, வலைப்படும் மானான் என்று வழங்கிய வழிபாடெல்லாம் தொலைந்தது கலைவல்லரின் தொன்மறை உழைப்பார். இந்த ஏன் இது இந்த வாழும் கலை. நாம இவ்வளவு காலமா சாகும் கலையா இருந்து வழிபாட்டுல இருந்தோம். அதான் சொல்றாங்க, வலைப்படுமானான் என்று வழங்கிய வழிபாடெல்லாம். அப்படின்னா வழிபாடுன்னா ஒரு லேசா ஏன் தாங்க காட்டுறாங்கன்னா, இந்த வலைப்படுமானான் என்று வழங்கிய வழிபாடுன்னா எத்தனை எல்லா மிருகங்களும் காட்டாடு வெளியில மாட்டோம், காட்டு பண்ணி மாட்டோம், முயல மாட்டோம், வெளியில மானும் வெளியில மாட்டோம். ஆனா எல்லாம் மாட்டுச்சுனாலும் தப்பி போயிடும். இந்த மானு வெளியில மாட்டினா தப்பவே தப்பாது. ஏன் துணிச்சில மாட்டிக்கணும், எகிரி 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 குதிக்கும், இன்னும் பின்னிக்கும். அதுக்கு வலைப்படுமானான் என்று வழங்கிய வழிபாடு. இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, தலைப்பட்ட சர்க்குருத்தால் சேர்ந்தார் கல்லால் வலைப்பட்டமானதே காணும். இந்த மானுக்கு ஒப்பிடுன்னா இந்த வழிபாட்டுல போயின்னா, இன்னைக்கு நான் ஒரு தெய்வீகத்தில் இருக்கிறேன், ஒரு தெய்வீகத்துல வழிபாட்டில் இருக்கிறேன், என் பையன் அத்தைதான் தொடருவான், என் பேரன் அதில் தான் தொடருவான். இப்படி ஒண்ணு 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 ஒண்ணா பின்னிக்கும். இது எப்படி இருக்குது இந்த வழிபாடு என்றால், ஒரு ஞானியே தூளம் தாங்கி வந்து போதிச்சாலும் ஒரு பெரியோர்கள் இல்லையா, இந்த தூளம் தாங்கி தானே வரணும். இந்த வழிபாட்டுல இருக்கிறவன் ஏத்துக்கவே மாட்டான். அது ஊனிப்புடும் வழிபாடு. அதைத்தான் வலைப்படும் மானான் என்று வழங்கிய வழிபாடுன்னா, இறைவன் ஒவ்வொரு காலத்துல வந்து ஒவ்வொரு மதத்தை ஸ்தாபனம் பண்றாங்க, அவங்களுக்கு பிறகு அதை வழிபாட ஆக்கிடுறாங்க. அந்த வழிபாட்டுல ஒரு தலைவர்களா கூட்டம் குடிக்கணுங்க தான் ஒரு செம்மல்களே திருமேனி தாங்கி வந்தாலும் அவங்களுக்கு சின்னாபின்னம் பண்ணுவாங்க. சாக்ரட்டிஸ்க்கு விஷம் கொடுத்து அவரை தோலை வலசுவாங்க. யாரு? ஏற்கனவே இந்த வழிபாட்டுல இருந்தவங்க தான் அவருக்கு பல தொல்லை கொடுத்து இது பண்ணாங்க. இயேசுபிரான சிலுவையில் அறிஞ்சது யார்? ஏற்கனவே இந்த வழிபாட்டுல இருந்தவங்க. நம்மளுடைய இதுவெல்லாம் போச்சாடான்ட்டு அவங்க இருந்தா நம்மளுக்கு நம்ம சாயம் வழுத்து போடுன்னு ஏதாவது குற்றம் போட்டு சொல்லி அவர்களை இன்னல ஆக்கி ஒவ்வொரு மகத்துக்களையும் இப்படியே தோலை வலச வாங்கிறது காரணம் என்னன்னா வழிபாடுதான். இறைவன் இந்த பூமிக்கு செயலோடு உயிர் காக்கிற செயலோடு வந்த மதங்களை எல்லாம் வழிபாடாகி வைத்து பாட்டுக்கா. நீ எந்த மதத்தை எடு, இப்ப உலகத்துல மதம் இல்லாதுக்குதா, செயல் இருக்குதா? அதான் சொல்றாங்க, ஒவ்வொரு மதமும் பார்பான்களால் ஏற்பட்டது. அவர்களுடைய திருமேனி தாங்கினது அந்த செயல் போய் உயிர் வளர்க்கிற செயல் மாறி வயிறு வளர்க்கறதுக்கு ஆயிடுச்சு. அதனால்தான் இந்த வழிபாட்டை அங்க வைக்கிறாங்க. வலைப்படும் மானான் என்று வழங்கிய வழிபாடெல்லாம் தொலைந்தது கலைவல்லரின் தொன்மறை புகழைப்பாருன்னுட்டு அந்த வழிபாட்டுல நாம மாட்டியிருந்தோம். அதுல விடுபட்டோன்றத இன்னும் நல்லா தெளிவா சொல்றாங்க. இதே போல அங்க மந்திரிமாருங்கிட்ட வராங்க. அவங்க கிட்ட வந்து, அப்படியா வாருங்கள், பரிசுத்தாவியை தரிசித்திடவே நெறியுற்ற திருவசனம் உற்றவரே. வசனத்தை கண்டுதான் நெறிவுற்ற திருவசனம் உற்றவர்களே.
அப்படி நாங்க கூப்பிட்டு அவர்கள் களையாற்றுறாங்க. அவங்க களையாட்டுனா களைய ஆறுறதுன்னு அவங்க சொல்றாங்க. களைதனை ஆட்டுவித்தன் கண்ணகன்னால துங்கள் தலைமுடி பாக ஏறி தனிக்கலை மகள் நான் வாங்கன்ற. இந்த உலகத்துல யாரும் இந்த கலைக்கு ஒப்பிடல. அலையும் பொற்கச்சு மார்பு அகந்தனில் துலங்கி காண இளையனும் பொருள் ஒன்றில்லாரே இளைப்பாரினோமே. அங்க குரமாது சொன்னது அத்தனையும் குரமா இங்க நாம எல்லாம் பார்த்துட்டோம். பொற்கட்சி கட்டிருந்த எல்லாத்தையும் அறிகுறியா காட்டு குரமாது மறைஞ்சதும் அகத்துக்குள்ள போறதும் கடைசியில முடியுது. அந்த திருமேனிய தன்னுள்ள அகத்துல வச்சுக்கிட்டு தான் அலையும் பொற்கச்சு மார்பு அகந்தனில் துலங்கி காண இளையனும் பொருள் ஒன்றில்லாரே இளைப்பாறுவதுதான் ஞானம். இந்த இதுவை எப்படி நம்மளுக்கு நம்ம தெய்வம் இதுக்கு சாட்சியா என்ன சொல்றாங்கன்னாக்கா, அந்த அவர்களை நம்ம ஆசானோடு இருந்தத குறமாவது மறைஞ்சது போல நம்ம தெய்வம் மறைஞ்சாங்க. அப்பதான் சோதாரணமா காட்டுறாங்க. அவங்க மறைஞ்ச பிறகு அவர்களை நாம எந்தெந்த காட்சியில நாம பார்த்தோமோ அதை சதா வச்சுக்கின்னு இருக்கத்தான் நம்ம வேதம் பூராவும் சுட்டி காட்டுது. முன்னந்த மகத்துக்களையும் இதை தான் செஞ்சிருக்காங்க. குருவானவங்க திருமேனி தாங்கி வருவாங்க, வந்து அவங்க திருமேனியை மாற்றி தான் ஆகணும். இப்படிதான் நடந்திருக்குது. மறைஞ்ச பிறகு அவர்களை நாம் நினைவலையும் வச்சுக்கிறது தான் அந்த தெய்வம். லேச பார்வையில் பாண்டியன் தன்னை நீ வைத்திட பார்க்கும் தொழில் வேறு இல்லைன்றாங்க. அதை தான் இங்க சொல்றாங்க. அலையும் பொற்கச்சு மார்பு அகந்தனில் துலங்கி காண இளையனும் பொருள் ஒன்றில்லாரே இளைப்பாரினோமே. அவங்க எங்கிருந்து தேடிக்கிட்டு வராங்க, அவங்கள தரிசனில வச்சுக்கிறது தான் இந்த தேடுகோடகம் முடியுது. அப்போ இளையனும் பொருள் ஒன்றில்லாரே இளைப்பாரினோமே, இதையே இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம தெய்வம் திருமேனி தாங்கி வர சொல்ல எல்லாம் அனந்தர்கள் பார்த்தீங்கல்ல. இந்த உலகத்தை காணுமா? நம்ம கண்ட காட்சி உலகம் காணுமா? காண்டர் கரிய காட்சி அனந்தர் கண்டு கழிக்கவே நீண்ட புவியில் மாற்றி அறியா நின்று விழிக்கவே. இன்னைக்கு நினைச்சா நம்மளுக்கு தெய்வ தரிசனிக்கு வராங்களா இல்லையா? இந்த காட்சி வேற யாருன்னா உலக மக்கள் காணுவாங்களா? இதுதான் அங்க அப்படி சொல்றாங்க. இப்போ அந்த அலையும் பொற்கச்சு மார்பு அகந்தனில் துலங்கி காணன்றதுக்கு மட்டும் நான் சாட்சி சொல்றேன். தன்னகம் துறந்த மூட்டி தங்குவது எங்கே தண்ணீர். மானாக்க குரு கிட்ட கேட்கிற அப்படி உபதேசம் என்னன்னு சொல்லி கேட்கிற அப்படி, தன்னிலையின் பொருளிலே என் நாளும் அதான் பரமாம் தனி முதலாம் தவநிலையில் தங்கிட வென்றனக்கு. எதுக்கு தன்னகம் துறந்த மூட்டி தங்குவது எங்கே தண்ணீர். தன்னிலையின் பொருளிலே என்னாலும் அதான் வரமா தனி முதலாம். அது யாரு? தவநிலையில் தங்கறதுக்கு தாங்க உபதேசம் கேட்கிறாங்க. இதை நமக்கு பலவாறு இப்படி சொல்றாங்க. அப்போ இதை என்ன சொல்றாங்க? இதை யாரு உரை செய்வாங்க? அந்தர்மா முகம் கண்டோங்கும் அனந்தர்கள் தான் இதை உரை செய்வாங்களே. ஏன் இப்படி அலையும் பொற்கச்சு மார்பு அகந்தனில வச்சுங்கிறவங்களுக்கு இந்த தெய்வீகத்துல எனக்கு தெரியலன்ற ஒரு பொருள் இல்லைன்னு நாங்கள் வைக்கிறாங்க. அதுதான் அந்தர்மா முகம் கண்டோங்கும் அனந்தர்கள் உரை செய்வாரு. இன்னும் சிம்பிளா சொல்லிடுறாங்க. பார்வையில் பாண்டியன் தன்னை நீ வைத்திட பார்க்கும் தொழில் வேறு இல்லைன்னு அதே தான் சொல்றாங்க. அப்புறம் செல்வம் சீர்நாபியை அந்தர்மாமுகமா தரிசனை காண்பது திடனே. எங்க தரிசனம் வைக்க சொல்றாங்க? அந்த முகத்துல இதுதான் திடம் என்று சொல்கின்றான். இன்னொரு இடத்துல சொல்றாங்க 2ஆம் காண்டத்துல சாற்று மகா மந்திரத்தை தோற்றமாகி. சன்னியாசி எப்படி இருப்பான்னா மூலமந்திரம் தானே சாற்று மகா மந்திரம், அதை தோற்றத்துல வச்சுக்கிறாங்க. சாற்று மகா மந்திரத்தை தோற்றமாக்கி தனிலறிவான் சன்னியாசி என்று பேரே அப்படின்றாங்க. அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க.
கற்கும் கல்வி யானை என்னும் கற்கும் கல்வி யானைன்னு சொல்றாங்கல்ல, அவ கோலம்னு சொல்றாங்க. இந்த இறைவன் திருக்கோலம் கொண்டு வந்தாங்கல்ல, திருக்கோலம் கொண்டு தானே நம்மள ஆண்டாங்க. அந்த திருக்கோலத்தை சொல்றாங்க, கோலம் கொள் சுவர்க்கமும் யானே என்னும் கோலம் இல் நரகமும் யானே என்னும். அவங்க திருமேனி தாங்கினாங்க திருக்கோலத்திலேயே தான் பல விதமா சொல்றாங்கல்ல, அதுதான் சொர்க்கம் நானே. அந்த கோலம் இல் நரகமும் யானே என்னும்னா நமக்கு முன்னந்தே வச்சுட்டாங்க. தென்னாட்டுடைய சிவனே என்று கண்ணிலே பாய்ந்து கசிந்து வரும். இது எப்பன்னா எண்ணில் நெடுங்கால வாழ்வு கோட்டில் ஏறி ஒரு நேரம் இது என்று அப்பந்தே இதை சொல்றாங்க. அப்புறம் மகத்துன்னு சொல்றாங்க, தெய்வமே சொல்றாங்க. தேடு கொடுக்கத்துல யார மகத்துன்னு சொல்றாங்க, நாமளா எச்சிக்கல. ஓசையுடைய நெடுங்கடல் சூழப்பட்ட ஓசையுடைய நெடுங்கடல் சூழப்பட்ட பெரும்பூமி பரப்பில் மனுஷதளம் செவி படைத்த கால வரம்பில் இருந்து இதுவரை கண்டும் கேட்டும் அறியாத அதிசோபன கலாநிதி வரிஷிப்பை கதிதாபன துறை கதி தரிசிப்பை. யாரு கதி எமனில? அந்த கதி தரிசிப்பை நாளும் அணைந்து அணைந்து பூப்பேறி நிற்கும் மகத்துக்களுக்கு ஆசனம் தந்து களையாட்டுன்னு அவங்கதான் மகத்துன்னு. நம்மளுக்கு தெரியலன்னாலும் தெய்வம் இந்த அனந்தர்களை எப்படி ஊனி ஊனி எத்தனை கோணத்துல நம்மளுக்கு வைக்கிறாங்கப்ப. அவங்கள மறவாத வச்சுக்கணுன்றதுக்காக இத்தனை கோணத்தில் புசுண்டு பெறார் சொல்வார். அதாவது தொடர்ச்சியிலே பெரிய எழுத்துல தொடர்ச்சி 48 பாருங்க, தந்தையவர் சொரூபமே அடையாளமா. நீ பெற்றதுக்கு என்னன்னா தந்தையவர் சொரூபமே அடையாளமா தவத்தோர்கள் தன்னுள்ளே பார்த்துக் கொள்வார் இல்லையா? தவத்தினோர் அங்கத்துள் பார்த்துக்கோங்க. இது இப்படியே நம்ம இதுவும் தீர்க்க தரிசனமும் சொன்னாலும் நம்ம தெய்வம் நாம் பாட்டியாரை எப்படி வச்சுனாங்க. நாளைக்கு பங்குனி திருவிழா இல்லையா? அதுல பெரிய தம்பி படிக்கிறாங்க. அப்ப அந்த சரித்திரத்தை தான் படிப்பாங்க. அவங்க அண்ணனுங்களுக்கெல்லாம் தெரியும் பங்குனி திருவிழா என்ன வைப்பாங்க, பாட்டையார் சந்தித்து தான் சொல்லுவாங்க. அலங்காரம் செஞ்சு வச்சுட்டு பாட்டையார தெய்வத்தார உட்கார வச்சுட்டு பெரிய தம்பி படிக்கிறாங்க. அந்த வேப்ப மரத்தின் விருட்சத்தின் அடிநிழலின் கண்ணே நாங்க அதோ வராங்கடான்னாங்க. வந்துட்டாங்கடான்னு எழுந்துக்கிட்டாங்க. எப்படி அந்த சம்பவத்தை, இது சபை நிறைய இருக்குது 75 நடந்ததை பார்த்து அங்க படிக்கிறாங்க. அந்த சந்திப்ப டக்குன்னு அதோ வராங்கடா பாட்டையாரு வந்துட்டாங்கடான்னு எழுந்துக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் நமக்கு நம்மளுக்கு அந்த இது தானே, அதே இது தானே, நம்ம மறக்க முடியுமா? உங்களை மறவாத கூட்டத்துல என்ன புகுத்தாட்ட வேண்டாம் ஆண்டவங்களை சொல்றாங்களே, மறந்து போற கூட்டம் இருக்குதுன்னு தானே ஒண்ணு அர்த்தம். அதுல என்னன்னா இருக்க, மறவாத கூட்டத்துல என்ன புகுத்தாட்ட வேண்டாம், மறந்து போற கூட்டம் அதுல ஒண்ணு இருக்குதுன்னு தான் அர்த்தம். அதனாலயும் தெய்வம் பாட்டையார எப்படி எப்படி நினைக்க சொல்றாங்க. ஒரு நாள் ஆடு மேய்க்க சொல்ல 12 நாள் வராது போடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு காட்டுறாங்க? ஏக்கம் அதிகமா போயிடுது. என்ன பண்றாங்க அவங்க? ஒன்னொன்னு சந்திச்சுது சிரசாசித்து விரலை காட்டி குறி காட்டுத ஒன்னொன்னா எண்ணி எண்ணி தேர்த்துக்குவாங்கன்னு ஆடு மேய்க்க எதுக்கு சொல்றாங்க? பிரிய போறாங்க. பிரிய போது என்னத்த நினைக்கிறாங்க பாரு. அவங்களுக்கு நினைக்கிறதா ஏன் நமக்கு கொடுக்குறாங்க? நீயும் ஆசான எண்ணிப்பார். அதுதான் அவங்க சொல்றாங்க. எத்த நினைச்சு பாக்குறாங்க பாரு. அறியாத பருவம் அறிமூல அறியா அறியாத பருவம் அறிமூல வழியாய் கருவூரு சென்று மறுபிறப்பு வைத்த வகையை நினைவார்கள். தெரியாத பருவம் சூதானு சொன்ன சேதி நினைப்பார்கள். கடுவாயுறங்கும்
காரிருள் மனத்தும் புள்ளிமான்மேயும் பெருங்கானகத்தும் நெடுநாளும் காத்ததை நினைவுறுவார்கள். நிலையானதவத்தில் நீயேறு மகனென தரதாங்கிரின்ற தகையை நினைப்பார்கள். இதையெல்லாம் நாம்பளும் குருவை பெற்றோம் ஒன்னொன்னா எண்ணி பார்க்கணுன்றதுதான் இந்த தெய்வ தேடு குடகத்தினில இந்த அனந்தர்களுடைய வரலாற்றை தான் சொல்றாங்கன்றத நம்ம அனந்தர்கள் இன்னும் ஒன்னொன்னா எடுத்து பேசுவாங்க. கொஞ்சம் நேரமானாலும் இதை ஓட்டி காட்டணுன்றதுக்காக பேசணும். அடுத்து மற்ற அனந்தர்களும் இதை பற்றி பேசுவாங்க. அனைவருக்கும் நமஸ்காரம்.